ஐயா கைலாய மாமலை முதல் கோட்டை காவலாளி நந்தீஸ்வரி ஆமி. ஐயா நந்திய பெருமாளின் நான் மாட்டு முகம் உண்டு என்று சொல்வார்கள். முட்டையை முளைக்க வந்திருக்கிறியே உண்மையை சொல்கிறாயா அல்லது என்னுடைய தவ வலிமையினால் உன்னை சாபிக்கணும் அது சாபத்தை கொடுத்து என்னுடைய சுயரூபத்தை காண்பித்தீர்கள். ஆனால் நந்தி தெரிந்து என்னுடைய பின்னால் வந்து பார்க்கலாம். எல்லாரும் நல்லா பாருங்க. இந்த உலகத்துல எல்லா மாடும் அம்மானு கத்தி தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது என்ன இந்த மாடு படுக்கலான்னு கூப்பிடுது எனக்கு அப்பதான் கிடைச்சு. சாரதி என்ன குடத்துல இருக்க அந்த மாடு கூப்பிடுது கேளுங்க. தேவையா நீ மாடுன்னு யாரோ பார்த்து கேட்கல செவப்பு சட்டை போட்டு தேவையா நீ மாடு ஒரு நாள் உங்களை பார்த்து மாடு சொல்ல மாட்டேன்னு சொல்லி 50 நேரம் சொல்லிடுவான். நான் விடிய காலையில யாருக்கிட்ட சம்பளம் வாங்கன்னு பார்க்கணும். விடிய காலையில எந்த மாடுக்கு வாங்குவான் ஐயா சுவாமி இப்பதான் நல்ல தெரிஞ்சு நீங்க அவரு நந்தி 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 தெரிந்து விட்டாய் அல்லவா? என்னுடன் வருவாயான நேரை கைலாசம் சென்று விடு. அப்படி என்று பாட்டி வழியாக வருகிறார்கள். எப்படி வருகிறார்கள்? ஏகி பல காதவழி கடந்து ஏகி பல காதவழி கடந்து ஐயோ மயிலாச்சு பாலவே ஏகி பல காதவழி கடந்து ஏகி பல காதவழி நடந்து ஐயோ மயிலாச்சு பாலவே பாலோங்கட நக்கரை மேலேறி பாலோங்கட நக்கரை மேலேறி ஆடவே நாட்டு செல்வாரா முதல்ல எங்க வந்தாங்க தெரியுமா? வானவர் நாட்டுல வந்தாங்க ஐயா. அந்த வானவ லோகத்தில் வந்து பார்க்க அங்கே அல்லறை சில்லறை கல்லறை கிடையாது. என்னம்மா அண்ணே அல்லறை சில்லறை கல்லறை கல்லறை மூன்றுக்கும் என்ன விதமான அதாவது அல்லறை என்று சொன்னால் திருமணம் சில்லறை என்று சொன்னால் குழந்தை குட்டிகள் கல்லறை என்று சொன்னால் இறந்தவர்களுக்கு கட்டுவது இறப்பு பிறப்பு இல்லாத வானவர் உலகத்தை கண்டு அந்த வானவ லோகத்தை பார்த்துவிட்டு தெய்வலோக புதுமை கண்டு எம உலகம் வருகிறார்கள். அந்த யமலோகத்தில் வந்து பார்க்கக்கூடிய நேரம் தர்மராணி எப்படி அமர்ந்திருக்கிறான் என்று பாருங்கள். எப்படியம்மா நல்ல பக்க மக்கேனியும் நலமதாக தான் மலரே நலமதாக தான் மலரே விரோதி கம்பத்தரி நாடினார் நலமாய் வட்ட பழகி வீரே ஐயா 4 பக்கம் அக்னி குண்டம் நடுவில் ஒரு பெரிய இரும்பு கம்பத்தில் அதன் மேலே ஆசனமிட்டு யம தர்மராஜ அமர்ந்து நிற்கிறானே சுவாமி. அவர் தலைக்கு மேலே ரோமத்தினால் வலி தொங்குகிறது. காரணம் என்னை யமனுக்கு சமன் என்று சொல்லி இவருடைய வேற ஒரு நாள் ஒன்றுக்கு 1000
வகையான உயிரை பிடிக்கக்கூடியவன். ஒரு உயிரை விட்டாலும் இந்த பிடிக்கும் உயிரை நாளை பிடித்தால் சரிதான் அந்த மலையானது அவனுடைய தலையிலே விழுந்து கீழே பாய்ந்து விடுகிறது. அக்கினியாரி ஆற்றுக்கு விழுந்து ஆற்றுக்கரையாகி ஆகா உயிரை பிடிக்கக்கூடிய யமகாலனுக்கு இப்படி ஒரு தண்டனை இருக்குமே. ஆனா பூலோகத்திலே பாவம் செய்தவனுக்கு எப்படிப்பட்ட தண்டனையும் அப்படியே பாவம் செய்தவர்களுக்கு தண்டனை. ஆமா புண்ணியம் செய்தவர் என்று சொல்லி தனித்தனியா பிடிச்சு வச்சு தண்டனை கொடுக்கும் லோகம் எங்க இருக்கு? அது எங்க இருக்கு? அதோ உயரமாக ஒரு மதிச்சு கொடுத்திருக்கிறப்பா. அதோ கலரமா இருக்கு அதானே உயரம். அதேதான் அந்த மதிசுவத கந்தபுரத்திற்கு சத்திய லோகம். ஐ சி வருவாய். யாரு? யாருன்னு நான் அப்படியான்னு கேட்டோம்னே. அப்படியா? ஆமா. என்ன மொழியா? நான் பேசுன உங்களுக்கு தெரியலையா? இதான் இங்கிலீஷ். பீஸே இல்லாம பெருமா. அப்படிதான் தெரியுது. ஐயா மணி அதாவது ஒருவனை கொண்டு வந்து ஆமா கரிசிவர கொண்டு கிடைக்கிறார்கள். சரி இன்னவன் எப்படிப்பட்ட பாவ செயலை செய்தவன் தெரியுமா? என்ன பாவம் செய்தவன்? கைதக பதனை அடித்த சண்டாள பாவிகளே சண்டாள பாவிகளே போல பாவிகளே போல பாவிகளே அவனடைப்பான் கரிசிபுர கொடியே அவனடைப்பான் கரிசிபுர கொடியே கைதக பதனை அடித்த சண்டாள பாவிகளே சண்டாள பாவிகளே அவனடைப்பான் கரிசிபுர கொடியே அவனடைப்பான் கரிசிபுர கொடியே கொத்தை குறைத்தி நம்பினை குறை மறைக்கான அந்தவரை குறை மறைக்கான அந்தவரை குறை மறைக்கான அந்தவரை குறை மறைக்கான அந்தவரை உலகோட தண்ணீர் போட்டு ஆடுவான் உலகோட தண்ணீர் போட்டு ஆடுவான் கொண்டு வந்து கரிசிபுர கூட்டில் இணைக்கிறார்கள். இன்னவன் எப்பெரிய ஒரு பாவ செயலை செய்தவன் தெரியுமா? என்ன பாவம் செய்தவன்? தன்னை 10 மாதம் சுமந்து பெற்று ஈரும் அணுகாமல் வளர்த்து ஆளாக்கிய பிராய காலத்திலே எப்பாக பாரு மூன்று உலகத்தை கட்டி ஆதிவனம் கையிலே வீட்டிருக்கக்கூடிய ஆண்டவனாய் ஈஸ்வரத்தில் வந்து மூன்று உலகத்தில் தெரிக்கும்படியான வரத்தை வாங்கி பூலோகம் வருகிறார். நாரத பெருமானுடைய சூழ்ச்சியின் அறமாவி ஆண்டவனை துரத்தி வரும்பொழுது ஆண்டவன் சிவந்ததளி பூவிலே சிவலிங்கமாக சென்றவரே இலக்கின்றார் பகவான். அரக்கனை கொண்டு நம்மை காப்பாற்ற மாயவன் வரணும் என்று ஆயர்வாடி ஊரிலே கண்ணனாக வளர்ந்து வந்த மாயவன் பால் வெள்ளைகளை திருடி தின்ற காரணத்தால் அவசரமா சொன்ன மகனே கண்ணா ஆடு மாடு மேய்த்துவா மகனே என்று சொல்லி உள்ளாமலும் ஓசை கேட்டு சிவனோட ஓடி வருகிறார். நீங்க தான் எப்படியாவது அரக்கனை கொண்டு என்னை காப்பாற்றணும். ஆடு மாடுகளை தாங்கள் பார்த்துக் கொள்ளும். அழகான மாய மோகினி வடிவமைத்து எப்படி வருகிறாள்? அழகான மோகினி பேர் துட்டோதர் வேண்டனை கொள்ள அறிவனோ தேடி வர மாணவர்களை கூடி மோகினி போய் அடிவனம் தேடி வரும் நல்லது இவர் கனகதி போடுறவள் கைவி சூழ்நிலைகளும் கண்டே அந்த தெய்வ மாணவர்கள் சிலம்போசி காதிலை கேட்டான் சிவன் நினைவை மறந்தான் பெண்ணுடைய முன்பிலே வந்த ஆசி வார்த்தைகளை அள்ளி வீசுகிறார். சரி பெண்ணே உன்னை கல்யாணம் பண்ணனு எனக்கு ஒரே ஒரு